தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு இருக்கும் வரை மதவெறி ஆட்டத்திற்கு இடம் கிடையாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள சென்னையிலிருந்து கார் மூலம் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உளுந்தூர்பேட்டை அருகே ஆசனூர் சிப்காட் வளாகத்தில் 1350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் காலணி தொழிற்சாலை பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற முதலமைச்சருக்கு தியாகதுருகம் அருகே சாலையின் இருபுறமும் திரண்டு நின்று ஏராளமானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வீரசோழபுரம் பகுதியில் 139 கோடி ரூபாய் செலவில் 8 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்த அவர் 342 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 2559 திட்டங்களை தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அவர் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக திராவிட மாடல் அரசு திகழ்வதாக பெருமிதத்துடன் கூறினார். இந்தியாவிலே தமிழ்நாடுதான் தனிக்காட்டு என்பது போல நாம் பெற்றுள்ள 11.19 விழுக்காடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி. ஜிஎஸ்டிபியிலையும் தமிழ்நாடு தான் நம்பர் 1. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியா, ஆட்டோமொபைல் உற்பத்தியா, தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தியா, ஸ்டார்ட் அப் தரவரிசையா, எல்லாத்திலையும் தமிழ்நாடு தான் லீடர். திராவிட மாடல் அரசு சாதித்ததில் 5% பணிகளாவது அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கிறதா என்று வினவிய முதலமைச்சர் இதற்கான பதிலை அவர்களால் சொல்ல முடியுமா என சவால் விடுத்தார். தமிழ்நாட்டின் சாதனை இப்படி என்றால் பாஜக ஆளும் மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் திருநாளில் கூட மாற்றுத்திறனாளிகளையும் குழந்தைகளையும் தாக்கும் சூழலை பாஜக உருவாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அந்த மாடலைத்தான் தமிழ்நாட்டில் பாஜக கொண்டுவர பார்ப்பதாக கூறிய அவர், ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் பாஜகவின் கண்களை உறுத்திக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். எம்மதமும் சம்மதங்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நலனுக்கு தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அந்தர்பல் அடிச்சாலும் சரி, ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்திற்கு இங்க இடம் கிடையாது. எத்தனை நாடகம் நடத்தினாலும் மதவெறியை உருவாக்க நினைப்பவர்களின் பாச்சா தமிழ்நாட்டில் பலிக்காது என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களை பிளவுபடுத்த முயற்சிப்போரை தமிழ்நாட்டு மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என்று கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.